ஸ்கார்பெட்டா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் சீரீஸும், ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி த்ரில்லர் சீரீஸும், லோக்கல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் காமெடி ட்ராமா சீரீஸும், இது கூடவே ஹாலிவுட் படமான டஸ்டி பன்னி அப்படிங்கிற ஒரு படமும், தெலுங்குல வெளிவந்திருக்கிற கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு மூவியும் தமிழ் டப்பிங்லேயும், அண்ட் லாக்டவுன் அப்படிங்கிற நம்ம அனுபவம் பர்மிஷனோட மூவியும், அண்ட் யோகிடா அப்படிங்கிற தனுஷ்கிகாவுடைய மூவியும், இதில் ஸ்கார்பெட்டா சீரீஸ் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஸ்ட்ரீமாக இருக்குது. டஸ்டி பன்னியும் அஸ்பெரன்ஸும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸில் இருக்குது. கப்பிள் ஃப்ரெண்ட்லி தெலுங்கு, தமிழ்னு 2 லாங்குவேஜஸில் இருக்குது. மிச்சம் எல்லாமே லாக்டவுன் அண்ட் யோகிடா அப்புறம் லோக்கல் டைம்ஸ் இதெல்லாம் வெறும் தமிழில் மட்டும் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக கப்பிள் ஃப்ரெண்ட்லி மூவி, ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. லாக்டவுன் மூவி ஓரளவுக்கு டீசெண்டான படம். ஸ்கார்பெட்டா சீரியஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரியஸ், ஸோ அது வேணால் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். ஆஸ்பெரன்ஸும் லோக்கல் டைம்ஸும் இனிமேல் தான் பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியங்கா மோகனுடைய மேட் இன் கொரியான்னு ஒரு தமிழ் ஃபீல் குட் ட்ராமா மூவியும், பெண்ணும் போராட்டமும் அப்படிங்கிற ஒரு மலையாளம் காமெடி ட்ராமா மூவியும் நமக்கு தமிழ் டப்பிங்கோடையும், அண்ட் ஃபங்கி அப்படிங்கிற விஷக்சன்ஸோடைய ஒரு தெலுங்கு மூவியும் நமக்கு தமிழ் டப்பிங்கோடையும், இன்சைட் தி மேனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி மூவியும் நமக்கு தமிழ் டப்பிங்கோடையும், இது கூடவே தி தட் நைட், டைனஸ்டி, மர்டாக்ஸ் அண்ட் ஒன் பீஸோடைய சீசன் 2, செசாமி ஸ்ட்ரீட்டோடைய சீசன் 2, இது எல்லாமே இந்த 4 சீரீஸுமே நமக்கு தமிழ் டப்பிங்கோடையும், இது எல்லாமே நமக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 கண்டென்ட் இருக்குது. அந்த 8 கண்டென்ட்மே தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு இருக்குது. இதில் மேட் இன் கொரியா, பெண்ணும் போராட்டம், ஃபங்கி இந்த மாதிரியான படங்களுக்கு எல்லாமே கன்னடா, மலையாளம்னு ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேட் இன் கொரியாவும் பெண்ணும் போராட்டம் மூவியும் ட்ரை பண்ணலாம். ஃபங்கி மூவி ஒரு காமெடியான ஒரு படம் தான். லாஜிக்கே பார்க்காம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு நல்லா சூப்பராக போச்சுன்னு நினச்சிங்கன்னா ஃபங்கி மூவியை ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் சீரிஸ் பார்க்கணுன்னா ஒன் பீஸோட சீசன் 2 நீங்கள் ட்ரை பண்ணலாம். டைனஸ்டி தி மோடாக்ஸ் இன்னும் பார்க்கல, இன்றைக்கி தான் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. தட் நைட்டும் இன்னும் பார்க்கல, இன்றைக்கி தான் ஸ்ட்ரீம் ஆகுது. செசாமி ஸ்ட்ரீட்டும், ஸோ இது வந்து கிட்ஸ்க்கான ஒரு சீரியஸ். ஸோ அதை இப்போ உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அவ்வளோதான். பூக்கின்னு ஒரு தமிழ் மூவி அண்டு பர்தாஸ் மகாசைலுக்கு வித்யாபதியோடைய தமிழ் வெர்ஷனும், இது ரெண்டுமே நமக்கு ஜி5ல ஆட் ஆகிருக்கு. தாட் ஸ்டோரி அண்ட் டர்புலன்ஸ் இந்த 2 படங்களும் நமக்கு தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ்கேப் ஓடிடியில் ஆட் ஆகிருக்கு. ரெசார்ட்னு ஒரு சீரியஸ் நமக்கு புதுசாக தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஜியோ ஹாட் ஸ்டார்லையும், இது கூடவே ஜித்தோபியா 2வோட தமிழ் வெர்ஷன் ஜியோ ஹாட் ஸ்டார்லையும் நமக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. அண்ட் ஃப்ரைடேன்னு ஒரு தமிழ் மூவி சன்னெக்ஸ்லையும், அண்ட் கருப்பு பல்சர்னு ஒரு தமிழ் மூவி டென்ட் கொட்டாடு ஓடிடிலையுமே நமக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. இதில் இந்த 8 கண்டென்ட்டுமே வந்து இப்போ ஓடிடியில் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜி5ல கண்டிப்பாக நீங்கள் பர்தா மகாசைலுக்கு வித்யாபதி மூவியை கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம். ஒரு செம்ம ஃபன்னான ஒரு மூவி. அண்டு லைன்ஸ்கேப் ஓடிடியில் வெளிவந்திருக்கிற படங்களில் டர்புலன்ஸ் மூவி ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சர்வல் த்ரில்லர் ட்ராமா மூவி. அண்ட் தி தாட் ஸ்டோரியுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வெளிவந்த ரெசார்ட் சீரியஸ் ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஏஜியாகவே போகுது. எர்மசானி விஜய் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்காகவே உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ எவ்ரி ஃப்ரைடே நமக்கு 4 எபிசோட்ஸ் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸும் பார்க்கவும் நல்லா இருந்தது. ஜூத்தோபியா 2வுமே உங்களுக்கு தமிழ் டப்பிங் கூட பார்க்கறதுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் நல்லாயிருக்கும். அப்புறம் கருப்பு பல்சர், ஃப்ரைடே இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தி 9th பேசஞ்சர், அப்போகலிப்ஸ் ஆஃப் ஐஸ், கேப்டன் வூக், தி கர்ஸ்ட் டைட்ஸ், அப்புறம் ஜாம்பி ஸ்ட்ரிப்பர்ஸ்னு இந்த 4 படங்கள் நமக்கு தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு 3 படங்கள் நீங்கள் தைரியமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஜாம்பி ஸ்ட்ரிப்பர்ஸ் வேணால் மேபி ஒரு அளவுக்கு ஒரு ஓகேஷான ஒரு மூவி, அவ்வளோதான். யாவரும் நிலம் மூவி இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷனோடைய ஓசி சிம்பிளிசத்தில் 4K குவாலிட்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீக்லி நியூ எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரமாண்டோட்டி தெலுங்கு சீரிஸ் நமக்கு தமிழ் வெர்ஷனோடைய நியூ எபிசோட்ஸ் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் ஆட் ஆகியிருக்கு. LBW அண்ட் சங்கமர்மர் இந்த சீரீஸோடைய நியூ எபிசோட்ஸும் ஜியோ ஹாட் ஸ்டார் ஆட் ஆகியிருக்கு. கிராஸ் சீரீஸோடைய நியூ எபிசோடும் இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைமில் ஆட் ஆகியிருக்கு. அந்த பியாட்டோ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரீஸை ஜி5லையும், அண்ட் விர்ஜின் ரிவர்னு ஒரு ஹாலிவுட் சீரியஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் நெட்ஃப்ளிக்ஸ்லையும், சுக்கரன் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவியை சன்னெக்ஸ்லையும், நவாப் கேஃபேன்னு ஒரு தெலுங்கு மூவியை ஈடிவி வின்லையும், ரூஸ்டர், தி மேடிசன் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் ஜியோ ஹாட் ஸ்டார்லையும், சங்கல்ப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரீஸை அமேசான் பிரைம்லையும், கேஸ் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவியை அமேசான் பிரைம்லையும் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் அதர் லாங்குவேஜில் வெளியிருக்கிற கண்டென்ட்ஸ். இதை தாண்டி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன்.
வெஞ்சன்ஸ்னு தமிழ் மூவியும், கிணத்த காணாம அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியும், கொலை சேவல், போலீஸ் ஃபேமிலி, ஒவ்வால்ஸ், அப்புறம் அந்தோணி, இந்த மாதிரியான தமிழ் படங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இதில் நோட்டபிள் ரிலீஸ் கண்டிப்பாக கிணத்த காணாம அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவி தான். இது ஒரு காமெடி ட்ராமா மூவி மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரைலுமே பார்க்க நல்லா காமெடியாக இருந்துச்சு. பாப்பம் படம் அந்தளவுக்கு நல்லா காமெடியாக போதாலியான்னு.